அரசி வந்து பாண்டியன் கிட்ட போயிட்டு, "அப்பா ப்ளீஸுங்க அப்பா, உங்க மேல சத்தியமா நான் சொல்றேன். இனிமே அவன்கிட்ட பேசவும் மாட்டேன், பழகவும் மாட்டேன். இது சத்தியம்." அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாங்க. ஆனா பாண்டியன் இது எதுவுமே ஏத்துக்காம எழுந்துச்சு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. கோமதி அங்கருந்து கோவத்துல எழுந்துச்சு போயிட்டு அரசிகிட்ட, "இங்க பாருடி, நீ எல்லா தப்புமே பண்ணிட்டு வந்துட்டு சாதாரணமா வந்து அப்பா கிட்ட, 'அப்பா என்னை மன்னிச்சிருங்க' அப்படின்னு சொல்லிட்டா, அப்பா வந்து உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? உன்னாலதான் அப்பாவும் நானும் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அம்மா அம்மா ப்ளீஸுங்க அம்மா, இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா." அப்படின்னு சொன்னதும் கோமதி அங்கிருந்து வேகமா வெளியில வராங்க. பின்னாடியே மீனாவும் ராஜியும், "அத்தை அத்தை ப்ளீஸுங்க அத்தை, அங்க போக வேண்டாம், தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனையும் திருப்பி நம்மளால வர வேண்டாம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் கோமதி இருந்துகிட்டு, "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் போயிட்டு கண்டிப்பா பேசிட்டு தான் வந்தாவ." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சுகன்யா வந்து மனசுக்குள்ளேயே, ஆஹா நம்ம எப்படியாவது அரசிய குமாரோட கல்யாணம் பண்ணி வச்சாதானே இந்த வீட்டுல நிறைய பிரச்சனை வரும்னு நினைச்சோம். ஆனா இப்படி பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னா இது என்னமோ ஸ்மூத்தா முடிஞ்சிரும் போல. அப்போ குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் ஆகாதோ? நம்ம வந்து இது சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பா இந்த குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணியே வச்சாகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கோமதி அங்க போனதுக்கு அப்புறம், "முத்தண்ணன் கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்க இருந்து சரவணனும் செந்திலும் கோமதி பின்னாடியே போயிட்டு, "அம்மா எதுவுமே பேச வேண்டாமா, கொஞ்சம் அமைதியா வாங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோமதி இதை எதுவுமே கேட்காம முத்துவும் வெளியில வந்ததுக்கு அப்புறம், "அண்ணன் இனிமே என்னோட பொண்ணுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்றாங்க. முத்துவேல் என்ன பதில் சொல்ல போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.